ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம வீட்டில் பண நெருக்கடி, மன அமைதி ஒரே பிரச்சனையாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது பணத்தடையும் உங்களுக்கு விலகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அகல் விளக்கு வேணும். கம்பல்சரியாக இதுக்கு அகல் விளக்கு தான் வேணும். மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அகல் விளக்கில் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதாவது நான் இந்த விளக்கு நான் எப்பொழுதுமே ஏற்றுற விளக்குங்க. அதனால தான் அது கொஞ்சம் கருப்பாக இருக்குது. நான் அப்பப்போ எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் அதில் ஏற்றுவேன். அதுக்காக தான் வச்சுருக்கிறேன். ஒரு தாம்பலம் எடுத்துக்கோங்க. தாம்பலத்தில் கோலம் போட்டுக்கோங்க. பச்சரிசி மாவில் கோலம் போட்டுக்கோங்க. எப்பொழுதுமே பச்சரிசி மாவில் கோலம் போட்டு பழகுங்க. ₹1 நாணயத்தை வச்சு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். அது அந்த கலர்னால உங்களுக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். சுற்றியும் பூ வச்சுக்கோங்க. அதாவது இந்த பூ இல்லைன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் பூவே இல்லாமல் கூட இந்த விளக்கு ஏற்றலாம். ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான பொருள் இருக்குது. துளசி இல்லாமல் நீங்கள் ஏற்றக்கூடாது. கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் துளசி வச்சு தான் ஏற்றணும். பூ இல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் துளசி வச்சு தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும். அதுவும் சூரியன் மறைவதற்கு முன்னாடி, அதாவது 4:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே தான் இந்த தீபத்தை ஏற்றணும். அதுவும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை தான் ஏற்றணும். அதே மாதிரி பஞ்சுத்திரியை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த விளக்கு ஏற்றணும். எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், அதிகமாக பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுங்கன்ட்டு. அதே மாதிரி நெய் விட்டு தான் நம்ம திரியை போடணும். திரியை போட்டதுக்கப்புறம் நெய் விடக்கூடாது. 2 திரியாக போடுங்க. எப்பொழுதுமே ஒத்த திரியாக போடாதீங்க. எப்பொழுதுமே நீங்கள் எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி 2 திரி, அதுவும் பஞ்சு திரியாக போட்டு பழகுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த தூண்டுகோல் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த குச்சிலெல்லாம் செய்வாங்களா, அதிலெல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி இப்போ தூண்டுகோலே விற்கிது. நீங்கள் அதை ஒரு தூண்டுகோல் கேட்டிங்கன்னா அது கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி நீங்கள் இந்த விளக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விளக்கு நான் ஏன் பூஜை அறையை இப்போ காட்டுறேன் அப்படின்னா, நான் இப்போ காலையிலே வெள்ளிக்கிழமை சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன். ஆனால் இந்த விளக்கு கம்பல்சரியாக வெள்ளிக்கிழமை தான் இந்த விளக்கு ஏற்றணும். அதுவும் வெள்ளிக்கிழமை சூரியன் மறைவதற்கு முன்னாடி 4:30 to 5:30 மணிக்குள்ளே தான் ஏற்றணும். அதுக்காக தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன். நான் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டேன். இதனால தான் அந்த விளக்கு காட்டிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் அங்கே விளக்கெல்லாம் எரியல பூஜை அறையில். இப்போ தான் அந்த விளக்கு நான் ஏற்றுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஏற்றிட்டு காலையில் குளிர் வச்சுருவேன். இந்த டயத்துக்கு பூஜையில் உள்ள விளக்கெல்லாம் நான் ஏற்ற மாட்டேன். இந்த விளக்கு மட்டும்தான் ஏற்றுவேன். மொத்த விளக்கு மட்டும்தான் ஏற்றுவேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். விளக்கு ஏற்றிட்டு நம்மளோட பிரச்சனை என்னவோ அதை நல்லா மனதார நீங்கள் மகாலட்சுமிகிட்ட வேண்டிக்கோங்க. மகாலட்சுமி மந்திரம் ஓம் மகாலட்சுமி நமக, ஓம் மகாலட்சுமி நமக, ஓம் மகாலட்சுமி நமகன்னு 3 முறை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் போகும்போது வெள்ளிக்கிழமை பார்த்து நீங்கள் பார்த்துங்க. அதுவும் வளர்பிற வெள்ளிக்கிழமை இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிலையே இந்த கஷ்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்க்குறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். எதையுமே நம்ம முழு மனதுடன் செஞ்சால் தான் அதோட ரிசல்ட்டு. நீங்கள் ஒரு நாள் செஞ்சுட்டு அதை விட்டுட்டோம் அப்படின்னா அது ரிசல்ட் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் இது பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் செய்யக்கூடியதில்லை. 4:30 to 5:30 மணிக்கு தான் நீங்கள் செய்யணும். அதே மாதிரி இந்த குளிகையை செய்ய வேண்டியதில்லை. 6 to 7 செய்ய வேண்டியதில்லை. வெள்ளிக்கிழமையானா நீங்கள் 4:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே நம்ம 6 மணிக்கு விளக்கேற்றுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி பாருங்கள். இது ஒரு சின்ன பரிகாரம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.